ஓம் சாய்ராம். அனந்தகோட்டி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. மகாராஜ் ஸ்ரீ சாய் சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை பருகிக் கொண்டிருக்கிறோம். அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தில் நம்ம அவ்வளோ அற்புதங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுலேயும் அவர் ரொம்ப நாள் தீராத வியாதிகளில் விதவிதமான பக்தர்கள் விதவிதமான பிரச்சனைகளை சொல்லி உடனே அவர்கிட்ட நிவாரணம் பெறுகிறார்கள் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே கர்மானால தான் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது சில பேருடைய தவறுகளை சுட்டி காட்டி நீ இந்த மாதிரி பண்ணதுனால தான் இது மாதிரி கஷ்டப்படுற அப்படின்லாம் அவர் ஏற்கனவே காமிச்சு கொடுத்துருக்காரு. நம்ம 2 எபிசோடுக்கு முன்னால் பார்த்துருக்கோம். ஒரு ஏழையாக ஒரு பக்தர் வரும்போது அவர்கிட்ட சொல்கிறார், நீ பூர்வ ஜென்மத்தில் பல மிருகங்களை வெட்டி வியாபாரம் பண்ணியிருக்க, மாமிச வியாபாரியாக இருந்திருக்க, அதனால தான் உனக்கு இந்த ஏழ்மையும் இந்த கஷ்டமும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்த்து கொடுத்து அவர் நல்வழிப்படுத்தி அவரை பரம பக்தரை மாற்றி ஆன்மீகத்தில் அவரை முன்னேற்றிருக்கார். அது மாதிரி நிறைய பக்தர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்தர் காச நோய் அவஸ்தைப்படுறார். அந்த அவஸ்தை தாங்காதோடு அவருடைய முதலாளிக்கு பிஸ்னஸில் பெரிய நஷ்டமாகி அவர் பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணுறார். இவருக்கு வேலையும் போய்டுறது, வியாதியும் வந்துடுறது. அந்த வியாதியோடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு அவருக்கு நிறைய பழங்கள்லாம் சமர்ப்பித்து சேவை பண்ணும்போது சுவாமி உடனே அவருக்கு ஒரு தேங்காய் எடுத்து கொடுத்து, கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் போயிட்டு வான்னு சொல்லும்போது அவருடைய காச நோயும் சரியாகுது, அவருக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்கிது. அதே மாதிரி ஒரு லேடி, அவளுக்கு கண் ஒரே எரிச்சலாக இருக்குது. கண் எரிச்சலோட சுவாமிகிட்ட வரும்போது சுவாமி உடனே என்ன சொல்கிறார், சரி அந்த எரும மாட்டோடைய மூத்திரம் இருக்கும், அதை எடுத்து கண்ணில் விட்டுக்கோ சரியாயிடும் அப்படின்ட்டு. எரும மாட்டோட மூத்திரத்தை விட்டோடனே அவள் கண் எரிச்சல் சரியாக போயிடுது. அவளுக்கு இன்னொரு ப்ராப்ளம் வேறு, கழுத்துக்கிட்ட ஒரு பெரிய கட்டி, அந்த கட்டி உடஞ்சி சீழ் வருது, அதோட வேறு நிற்கிறா. அப்போ சொல்லார், சரி காளமாட்டோட மூத்திரத்தை எடுத்து விட்டுக்கோ, 3 நாளைக்கு விட்டுக்கோ சரியாக போயிடும், அந்த இடம்லாம் தடவிக்கோ அப்படின்றார். சரியாக போய்டுறது. அடுத்தப்பில் இன்னொரு லேடிக்கு, அவளுக்கும் இதே மாதிரி கண் எரிச்சல். அவள்கிட்ட வரும்போது யானையோட சிறுநீர் இருக்கும், அதை எடுத்து விட்டுக்கோன்றார். சரியாக போய்டுறது. அக்கல்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, ராஜாட்ட வேலை பார்க்குற நிர்வாகி, அவருக்கு கண் எரிச்சல். அவர் கேட்குறார், அவர்கிட்டையும் சொல்கிறார், யானையோட சிறுநீர் எடுத்து கண்ணில் விட்டுக்கோ சரியாயிடும். சரி, இந்த சிறுநீர்னு நம்ம சொல்கிறோமே, அதை எடுத்து விட்டுட்டா சரியாக போய்டுறது, எப்படி சரியாக போகிறது? ஒன்று சுவாமியுடைய வாக்கு, 2வது நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்க வேண்டியது, சிறுநீராக இருந்தால் கூட அந்த சிறுநீர்லேயும் மருந்து இருக்கும். நம்ம வெறுப்புடன் சிறுநீர் மலம் இதெல்லாம் சொல்கிறோமே ஒழிஞ்சு, ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைமைக்கு நம்ம வரும்போது இது எல்லாமே நம்ம தயார் பண்ணுறது தான், நம்ம உடம்புலேருந்து வர்றது தான். நம்ம உடம்புக்குள்ளேருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்றும் ஒரு மருந்தாக கூட இருக்கணும். இப்போ ரீசெண்டாக கூட படித்தேன், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவோ டிரான்ஸ்பிளான்ட் பற்றி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. ஒரு ரீசெண்டாக நான் படித்ததில் குடலில் இருக்கிற மலத்தை எடுத்து அந்த மலத்தை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்களாம். அது என்னன்னு கேட்டால், அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அந்த யாருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கு இந்த பாக்டீரியாஸ்லாம் ஒர்க் பண்ணி அவருடைய வியாதிகளை சரி பண்ணுறது தான். அதோடு இல்லாமல் இந்த பாக்டீரியாஸ் நேர மூளைக்கு கனெக்ஷன் இருக்கான். அதனால் யாருடைய மலத்தை எடுத்து இவங்க வைக்கிறாங்களோ அவருடைய குணாதிசயங்கள்லாம் இவருக்கும் வருதான். இது மாதிரி எவ்வளோ நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம், ஒரு அருவருப்பை மட்டும் வச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீர்வு இவர் கொடுக்கும்போது, சுவாமி இந்த சபனீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சபனீஸுக்கு பிசாசு பிடிச்சிருது. அவர் ஒய்ஃபோடு வரார். ஒய்ஃபோடு வந்தோன்னா அவருடைய பிசாசு வியாதியையும் விரட்டி விடுறார், சரி பண்ணுறார். அந்த ஒய்ஃபுக்கு பையன் வேணும், அவரையும் ப்ளஸ் பண்ணி உனக்கு பையன் பிறப்பான்னு அனுப்பிச்சி விட்றார். அது மாதிரி 1 by 1 பார்த்தேன்னாக்கா சுவாமியுடைய ஆசீர்வாதத்தினால பலவிதமான வியாதிகள் குணமாய் எல்லோரும் சந்தோஷமாக போயின்ட்டுருக்கா. அது மாதிரி வைத்தியநாதனா இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜோடைய லீலாமிர்தத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க, பணத்துக்காக கஷ்டப்படுறவங்க,
அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து அவங்கள எவ்வளோ சரி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதே மாதிரி மமதாபாத் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு ரிக்வேத பிராமணர், அந்த ரிக்வேத பிராமணர் என்ன பண்ணுறார், அவருக்கு இதே மாதிரி பிரச்சனை வருது. ஒரே பயங்கர வயிற்று வலி, எதை சாப்பிட்டாலும் வாமிட் ஆகிடுறது, வயிறெல்லாம் ஒரே புண்ணாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறார். அவர் யாரோ ஒரு துறவியை பார்க்குறார். அந்த துறவி சொல்கிறார், நீ பரபிரம்மஸ்வரூபமாக ஒருத்தரை போய் நீ தரிசனம் பண்ணினா உன்னோட இந்த வியாதி சரியாயிடும் அப்படின்றார். இவர் ஏற்கனவே ரிக்வேதத்தில் நல்ல பெரிய வித்வானாக இருக்கிறதுனால, பரபிரம்மஸ்வரூபமாக அப்படி ஒருத்தரெல்லாம் பார்க்க முடியுமா இந்த காலகட்டங்களில், அவருடைய தரிசனம்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்லாம் ரொம்ப அவருக்கு ஒரு டவுட்டு, அப்படி ஒரு பெரிய சந்தேகத்தோடு அவரை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டே கேட்குறார் துறவிட்ட, அப்படி ஒரு பரபிரம்மஸ்வரூபம்னு நீங்கள் யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லார், நீ அக்கல்கோட்டுக்கு போ, அங்கே ஒரு சுவாமி இருக்கார், அவரை போய் தரிசனம் பண்ண அப்படின்றார். இவர் நேராக அக்கல்கோட்டு அந்த சுவாமி சமர்த்தரை பார்த்த உடனேயே புலகாங்கிதம் அடைஞ்சு அவருடைய பாதத்தில் தஞ்சமடைந்து அவருக்கு சேவைகள்லாம் பண்ணும்போது அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் அவருக்கு சுட்டி காமிக்கிறார், நீ போன ஜென்மத்தில் வயசான பசுமாடெல்லாம் போட்டு தொந்தரவு பண்ணியிருக்க, அதுங்களை துன்புறுத்தினதுனால தான் இந்த வயிற்று வலி உனக்கு. சரி உனக்கு இதுக்கு மருந்து அதே தான், போய் பசுமாட்டுக்கு சேவை செய்து அதோடைய பசுவோடைய கோமியம், பசுவோடைய பசும் சாணம் ரெண்டையும் கலந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிடு, சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார். இவர் உடனே என்ன ஏதுன்னு கேள்வியெல்லாம் கேட்கல, முழு நம்பிக்கை வச்சு இவர் அதை சாப்பிடும்போது அவருடைய வயிற்று வலி, வயிற்று புண்ணெல்லாம் சரியாகி அவருடைய சாப்பாடெல்லாம் நார்மலாக. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளையும் சுவாமி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தீர்வு கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட வைத்தியநாதனான ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு இன்றளவும் நமக்கும் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்மளும் சுவாமிகிட்ட வேண்டிண்டு அவருக்கு சேவைகள் செய்து சுவாமியை நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக தீர்க்கப்பட்டு நம்மளுடைய வியாதியும் குணமடையும். அதே மாதிரி அக்கால்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் இப்போது சாதுர்மாசிய விரதம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாவிஷ்ணு தியானத்தில் போய்ட்டார். அந்த 4 மாதம் மகாவிஷ்ணு தியானத்தில் போய்ட்டதுனால அதுக்கு பேர் சாதுர்மாசியம்னு பேர். அந்த சாதுர்மாசிய விரதம் இருக்கிற டயத்தில் எல்லா சன்னியாசிகளும் அவர்கள் ஒரு பீடத்தில் ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. அந்த இடத்துல 4 மாதம் உட்காந்து விரதம் இருந்து நிறைய புண்ணியமான விஷயங்கள்லாம் பண்ணி சத்சங்கங்கள் நடத்தி அதே மாதிரி உபன்யாசங்கள் நடத்தி அங்கே பூஜைகள் பண்ணி எல்லோ ஜனங்களையும் எல்லோரையுமே இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி பிக்ஷைகள் ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுவாங்க இந்த 4 மாதம் சாதுர்மாசிய விரதம். அது மாதிரி சாதுர்மாசிய விரதத்தில் பார்த்தா ஒரு கிராமத்தில் சுத்தமாக தண்ணியே இல்லை. அவங்களும் யாரோ எல்லாரும் பூஜைகள் பண்ணுறாங்க, அபிஷேகங்கள் பண்ணுறாங்க, ஹோமங்கள் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, தண்ணியே வர மாட்டேங்குது. எல்லோரும் தண்ணிக்காக அவ்வளோ சிரமப்படுறாங்க. சில பேர் குடங்கள்லாம் எடுத்துகிட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகிறாங்க. அந்த மாதிரிலாம் போகும்போது திடீர்னு ஒரு கிராமத்துக்குள்ளே அக்கால்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் வந்தவுடனே சுவாமிகிட்ட எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி சுவாமி தண்ணியே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படி இப்படிலாம் சொன்னோன்னே, அப்படியா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடகடன்னு கோயிலுக்கு போகிறார். அங்கே கணேசமூர்த்தி இருக்கார், சிவன் இருக்கார். அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, உங்களுக்கெல்லாம் என்ன தானியம் வேணும், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தானியங்கள்லாம் வாங்கி அவர் மேலே இறக்கிறார். தானியங்களை எடுத்துன்னு வர சொல்லி சிவலிங்கத்து மேலே பிள்ளையார் மேலெல்லாம் இறக்கிறார். இறச்சிட்டு வந்தவுடனே 1/2 மணி நேரத்தில் பிரமாதமாக மேகங்கள் கூடி கர்மேகங்கள் கூடி சோன்னு நல்லா மழை பெய்யுது. மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் விளைச்சல், நல்ல தானிய விளைச்சல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடக்கிறது. அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம மகாபரிவாளுடைய கதைகள் கேட்கும்போது கூட இதே மாதிரி திருப்பதிக்கு ஒருத்தரும் சாதுர்மாசி விரதத்தின் போது வந்தாராம். வந்தப்போ அங்கே இருந்த கலெக்டர் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு பெரியவாட்ட சொன்னாலாம், பெரியவா இந்த டிஸ்ட்ரிக்டில் மழையே இல்லை பெரியவா, நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாராம். அவர் பெரியவா ஏதோ கேட்டுன்ட்டு சரி தலையாட்டிட்டு பேசாமல் போயிட்டார். அவர் அந்த சாதுர்மாசிய விரதம் பண்ணி முடித்த உடனே அந்த இடம் பூரா அப்படி ஒரு மழை பெஞ்சு பிரமாதமாக இருந்தது. அது மாதிரி இயற்கையுடைய முழு கட்டுப்பாடும் இவ்வகையில் தான் இருக்குது. எப்படி நம்ம மனசில் தைரியம் இருக்கோ, பக்தி இருக்கோ, எவ்வளோ ஆத்மார்த்தமான பக்தி இருக்கோ, அவ்வளோ ஆத்மார்த்தமான பக்திக்கு லோகக்ஷேமத்துக்காக
தேடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வஸ்வரூபங்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சுவாமி சமர்த்தருடைய பாதத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சமர்ப்பிச்சுட்டு சுவாமி சமர்த்தரை முழுசாக நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தும்போது பிரச்சனைகள்லாம் தானாக தீர்ந்து போயிடும். அதுக்கு தான் இந்த பக்தவத்சலனான சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தத்தை நம்ம கேட்க கேட்க நம்மளுடைய மனம் சுவாமி சமர்த்தருடைய பாதத்தில் லயிக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பயங்கள் பீதிகள் எல்லாம் நம்மளை விட்டு அகலும், அகண்டு முழுமையான நம்பிக்கை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டு நம்ம ஆன்மீகத்தில் திளைக்கும் போது எந்த குறைபாடும் நமக்கு இருக்காது. நம்ம பார்க்குறவாள்லாம் ஆச்சரியப்படுவாள், என்னாச்சு இவருக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார், என்னாச்சு அதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன்றார். ஊர் உலகம் பூரா அப்படியே பீதி பரவும். இந்த கொரோனா டயத்தில் நானே பார்த்துருக்கேன், எல்லோரும் கொரோனாவில் செத்தவனை பார்த்து இவங்கெல்லாம் பயந்துருந்தாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பேசினவன் எல்லாருக்கிட்டையும் நம்ம சொன்னோம், இவ்வளோ வருஷமும் நமக்கு பாபாவை தெரியும், கொரோனா நேத்தி வந்திருக்கு, அந்த நேத்தி வந்த கொரோனாவை ரொம்ப பிடிச்சின்னு பயந்துட்டுருக்கீங்க, பாபா விட்டுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது நிறைய மாற்றங்கள் வந்தது. அது மாதிரி நமக்கு தெரிந்த இந்த பரம பக்தவத்சலனான சமர்த்த சத்குரு நம்ம சுவாமி சமர்த்தருடைய பாதங்களில் நம்மளுடைய அகங்காரத்தை சமர்ப்பித்து நம்மளுடைய பிரச்சனைகளை சமர்ப்பித்து சுவாமி மேலே பக்தி பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை பிரமாதமாக மாறும். நிச்சயமாக இதை நம்ம ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.